ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோல ட்ரெண்ட் லைன்னா என்ன? ட்ரெண்ட் லைன்ல என்ன டைப்ஸ் இருக்கு? ட்ரெண்ட் லைன்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கலாம்? அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ட்ரெண்ட் லைன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அப் ட்ரெண்ட் லைன், இன்னொன்னு வந்து டவுன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா சேம் இதுக்கும் வந்து நீங்க ஹை எது, லோ எது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஹை எது, லோ எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இங்க இருந்து மேல போன மார்க்கு மேல இருந்து டாப்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணி கீழ அனுப்புது. அகைன் இங்க இருந்து மேல லைட்டா போயிட்டு அகைன் கீழ வருது. ஒரு பாட்டம்ல இருந்து மேல போகுது. அகைன் ஒரு டாப்ல இருந்து மார்க்கெட் கீழ வருது. அகைன் ஒரு பாட்டம்ல இருந்து மார்க்கெட் மேல போகுது. சோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஈகிள் வியூல வச்சுக்கோங்க. சார்ட் ஒரு ஈகிள் வியூல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஹை, லோ எதுன்னு சொல்லி உங்களால டிரா பண்ண முடியும். சோ இப்ப நான் டிரா பண்ணியிருக்கிறதுல இந்த மேல இருந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விடுது இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் எல்லாமே ஹை. ஓகே. சோ மேல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழ வந்த பிளேஸ்ல இருந்து அகைன் இங்க கீழ பாட்டம்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி மேல போகுது இல்லையா? சோ இந்த ரிஜெக்ட் ஆகி போற இடத்துக்கு பேரெல்லாம் பாட்டம்ல இருக்கு. இந்த பேரெல்லாம் லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஹை, லோ. பாத்துக்கோங்க. இதுதான் ஹை அண்ட் லோ. இப்ப நான் delete பண்ணிக்கிறேன். சோ இப்ப நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைன் இருக்கு. சோ மேல இருந்து 2 ஹைய ஜாயின் பண்ணி வரையறதுக்கு பேரு டவுன் ட்ரெண்ட் லைன். அகைன் கீழ இருந்து 2 லோவ கனெக்ட் பண்ணி வரையறதுக்கு பேரு அப் ட்ரெண்ட் லைன். ஓகே. இதுல நமக்கு இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை இருக்கு. சோ இந்த 2 ஹைய கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? 2 ஹைய கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹை இது. இதுக்கு அடுத்து இருக்க செகண்ட் ஹைய கனெக்ட் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு பேரு தான் ட்ரெண்ட் லைன். இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைன். இதுவே இங்க ஒரு லோ இருக்கு. அகைன் கீழ வந்து மேல மார்க்கெட் போயிருக்கு. பாட்டம்ல இங்க ஒரு லோ இருக்கு. சோ நம்ம ட்ரெண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் இது. சோ இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் அப் ட்ரெண்ட் லைன். சோ அப் ட்ரெண்ட் லைன் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு. அதாவது அப்சைட் ட்ரெண்ட வந்து இது குறிக்குது. சோ அப் ட்ரெண்ட் லைன் இன் தி சென்ஸ் மார்க்கெட் வந்து அப் சைட்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லும். சோ அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா மேல பார்த்த மாதிரியும் ட்ரெண்ட் லைன் இருக்கும். அண்ட் டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா கீழ பார்த்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இருக்கும். ஓகே. சோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்ல என்னென்ன ட்ரேட் எடுக்கலாம்? சோ அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன். போத் ட்ரெண்ட் லைன்ஸ்லயுமே whether we can take a bounce back trade or breakout trade. சோ அந்த இடத்துல அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்னோட செகண்ட் பாயிண்ட். சோ ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிட்டேன். இந்த 2 லோவ கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நான் டிரா பண்ணிட்டேன். இந்த இடத்துல மார்க்கெட் தேர்ட் டைம் வர்றப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. சோ நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. அப்ப இந்த இடம் நாட் வேலிட். ஓகே. சோ வேற ஏதாவது பிளேஸ்ல பார்க்கலாம். ஓகே. சோ இந்த இடத்துல டிரா பண்றேன். ஒரு அப் ட்ரெண்ட் லைன். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இது என்னோட செகண்ட் பாயிண்ட். சோ நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். சோ இந்த ட்ரெண்ட் லைன்ல என்னோட ஃபர்ஸ்ட் லோ, இது என்னோட செகண்ட் லோ ஜாயின் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்ப தேர்ட் டைம் மார்க்கெட் வரும். இந்த இடத்துல வந்து இப்ப ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பை ட்ரேட் கொடுக்கலாம்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, அப் ட்ரெண்ட் லைன்ல நம்ம மார்க்கெட் பை சைடு தான் போகணும். பை ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ அகைன் சேம் ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருக்கா? இல்ல. அகைன் மார்க்கெட் எப்ப இந்த இடத்துக்கு வருதோ, இந்த இடத்துக்கு வர்றப்ப நம்ம செல் ட்ரேட் குடுக்கலாம். ரிஜெக்ட் ஆச்சு, ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம செல் ட்ரேட் குடுக்கலாம். சோ இந்த இடத்த தான் நம்ம பெண்டிங் மூவ்மெண்ட் அப்டின்னு சொல்றோம். பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்காம போயிருச்சு. சோ இந்த இடத்துல வந்து பெண்டிங் வச்சுட்டு போகுது மார்க்கெட். சோ இந்த லெவல கிளியர் பண்றதுக்காக மார்க்கெட் அகைன் இங்க வரும். வர்றப்ப நம்ம ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்டின்னா, செல் ட்ரேட் குடுக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஓகே. இங்க ஒரு ஹை இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹை. தென் இது என்னோட செகண்ட் ஹை. இத நான் டிரா பண்றேன். சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹை. இது என்னோட செகண்ட் ஹை. இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். சோ தேர்ட் டைம் மார்க்கெட் இங்க பட்டுச்சு அப்படின்னா, ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் அப் டவுன் சைட் மார்க்கெட் போகும்னு சொல்லி செல் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல இருந்து செல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேவா? ஆல் அலாங் இதுவே வந்து உங்களுக்கு 10 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் சைட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாம் டவுன் ட்ரெண்ட் லைன்ல. இதுவே மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைரக்டா போய் பிரேக் பண்ணிருச்சு. அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. அடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா? இல்ல. சோ எப்ப இந்த இடத்துக்கு மார்க்கெட் வருதோ, இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆச்சு, ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா, அகைன் மேல மார்க்கெட் போகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சோ இந்த இடத்துக்கு பேர் தான். இந்த மாரி பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ் எடுக்காம போகுது இல்லையா? சோ இப்ப வந்து பெண்டிங் வச்சுட்டு போகுது. இந்த இடத்த நம்ம பெண்டிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ எப்ப இந்த மார்க்கெட் அகைன் இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்குதோ, அப்போ மேல போகும்னு சொல்லி நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. சோ பிரேக் அவுட் பண்ணிச்சு ரீட்ரேஸ் எடுக்கல. எப்ப இருந்ததோ பட்டுட்டு அகைன் அந்த ட்ரெண்ட் லைன்ல பட்டு மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. சோ ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேல போகும். ஓகே. சோ அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா தேர்ட் டைம் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம பவுன்ஸ் பேக் ட்ரேடுன்னு எடுப்போம். பை ட்ரேட் எடுப்போம். ஆர் மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா செல் ட்ரேட் எடுப்போம். தென் டவுன் ட்ரெண்ட் லைன். டவுன் ட்ரெண்ட் லைன்ல தேர்ட் டைம் மார்க்கெட் பட்டு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா செல் ட்ரேட் எடுப்போம். கீழ தான் மார்க்கெட் வரும். ஆர் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா பை ட்ரேட் எடுப்போம். ரீடெஸ்ட் எடுக்கல நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கல அப்படின்னா எப்ப மார்க்கெட் இங்க வருதோ அந்த இடத்துல பட்டு ரிஜெக்ட் ஆச்சு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேல போகும். ஸோ ரீடெஸ்ட் இந்த சென்ஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன்ல பட்டு பாடி மேல க்ளோஸ் வச்சிருக்கணும். இதுதான் ரீடெஸ்ட். ஓகே. சோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம போட்டிருக்கோம். சோ இத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க அனலைஸ் பண்ணி இதே மாரி உங்களுக்கு வொர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்டின்னா, அதுவுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத போஸ்ட் பண்றோம். தேங்க் யூ.